திமுக, காங்கிரஸ், பிசிகே இந்த கூட்டணி, அஃப்கோர்ஸ் முஸ்லீம் லீக், ஒரு 2 இதர கட்சிகள் இருக்கு. ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் வந்து நான் வந்து கேபினெட் மினிஸ்டர்கிட்ட பேசுகிறேன், நம்ம கக்கூச கழுவங்க கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். ஃபுல்லாக நான் பேசுகிறது ஒரு மருத்துவனுங்கிற முறையில், ஒரு சமூக ஆர்வலங்கிற முறையில். ஒரு பெரிய ஸ்தாபன எதிர்ப்பு நீங்கள் வரலாறுலேயே பார்த்தீங்கன்னா சிஸ்டர், ஸ்தாபன எதிர்ப்பு வந்து யார் இருந்தாலும் வரும். அதிமுகவுக்கும் வரும், திமுகவுக்கும் வரும். பட் ஓவர் த இயர்ஸ் எப்போவுமே ஆவரேஜ் ஒரு சராசரி ஸ்தாபன எதிர்ப்பு வந்து அதிமுகவோட எதிர்ப்பு கொஞ்சம் ஜாஸ்தி திமுகவுக்கு இருக்கும். ஒரு ஆவரேஜ் அதிமுகவுக்கு வந்து 5.4ன்னா ஆவரேஜ் வந்து திமுகவுக்கு 7.9 இருக்கும். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக வந்து கண்டினியூஸாக இருந்ததில்லை. பிஃபோர் 67, 68 அப்புறம் இருந்திருக்காங்க. பட் எம்ஜிஆர் வந்ததுலேருந்து எம்ஜிஆர் 2 முறையும் ஜெயலலிதா 2 முறையும் கண்டினியூஸாக இருந்தாங்க தவிர கலைஞர் ஐயா அவர்களோ யாரும் கண்டினியூஸாக இருந்திருக்க முடியல. அஃப்கோர்ஸ் மாண்புமிகு ஸ்டாலின் முதல்வர் தான் இருந்திருக்கார். அதனால் அந்த ஸ்தாபன எதிர்ப்பு, ஏன் அந்த ஸ்தாபன எதிர்ப்புன்னா பலர்கள் கேட்கும்பொழுது, சார் என்ன சார் அதெல்லாம் ஒரே ஒரு குடும்பத்துக்கு தான் போகுமா? அப்போ நான் சொன்னேன், உங்களுக்குலாம் தெரியும் தானே, நீங்கள் ஓட்டு போடும்போதே ஒரு குடும்பம் தான். இல்லை, ஆனால் இந்த அளவுக்கு வந்து ஒரு குடும்பம் வந்து நம்ம நாட்டையே மாநிலத்தையே இது மாதிரி ஆக்கிரமிப்பு பண்ணுவாங்கன்னு நாங்கள் நினைக்கல. உங்களுக்கு என்ன ஒன்றே கேட்பேன், டேட்டா உங்களுக்கு தெரியுமா, என்ன தரவு, எவ்வளோ எடுத்தாங்க? நிறைய எடுத்துருவாங்க சார், அதுதான் சார் தெரியும். அப்புறம் நான் எல்லா ரெண்டு கேட்பேன், அதான் எப்படி உங்களுக்கு இப்படி அப்படி வந்துருமே, தேர்தல் வந்திருக்கு, எப்படியாவது கையில் வந்து சேர்ந்துருமே. சார் நீங்கள் தான் சார் சொல்லியிருக்கீங்க நிறைய இன்டர்வியூவில், கொடுத்தா வாங்கிக்கோங்க, ஆனால் சரியான கேண்டிடேட் தான் போடுவீங்க. ஸோ இந்த முறை அந்த ஒரு ஒரு குடும்ப ஆட்சி, ஒரு டைனாஸ்டிக் ஆட்சி, அதே போல் பல குறுநில மன்னர்கள், திருச்சியில் வந்து நேரு அவர்கள் அல்லது அன்பில் பொய்யாமொழி, முன்னால் வந்து சேலத்தில் வீரபாண்டி ஆறுமுகம், இப்போ மறைந்த வீரபாண்டி ஆறுமுகம், இங்கே வேலூர் பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மிஸ்டர் துரைமுருகன், இப்படி வந்து விழுப்புரம் பக்கம் பார்த்தீங்கன்னா பொன்முடி, இது மாதிரி அந்த பல குறுநில மன்னர்கள் ஆட்சி செய்வது வந்து மக்களுக்கு இப்போ வந்து கஷ்டமாக இருக்குது. அதே போல் ஒரு குடும்பம் எல்லாத்தையும் ஆக்கிரமிப்பது கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, எல்லாரும் அடி மேலே அடி அடித்து வச்சு, நானே ஒரு 50 வாட்டி சொல்லியிருப்பேன், அது திமுகவுக்கும் சரி அதிமுகவுக்கும் சரி யாராக இருந்தாலும் மக்கள்கிட்ட சொல்லுங்கள், காசு கொடுத்தாங்கன்னா வாங்கிக்கணும், உங்கள் காசு தான் கொடுக்குறாங்க, அவங்க காசு கொடுக்கல, ஆனால் ஓட்டு போடுறது சரியான ஆளுக்கு போடுங்க. ஐ திங்க் இந்த முறை நிறைய ஒரு அதனால ஒரு நான் சொல்றதுனால இல்லை, எல்லாரும் சொல்லி ப்ளஸ் இந்த ஸ்தாபன எதிர்ப்பால் ஒரு நல்ல தாக்கம் இருக்குது, பெரிய தாக்கம் இருக்குது. அண்ட் த ரைட்டிங் இஸ் ஆன் த வால். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆட்சி மாற்றம்ங்கிறது ஆல்மோஸ்ட் உறுதி போல வந்துருச்சு. ஒரு மாதத்துக்கு கூட நான் அப்படி சொல்லியிருக்க மாட்டேன். இப்போ யார் நிற்க போகிறாங்கன்னு கூட தெரியல. அதிமுக, பாஜக, தாவேக்கால ஓரளவுக்கு திமுக நமக்கு தெரியும். அப்படி இருந்தோம் மக்களோட மனப்பான்மை பார்த்தீங்கன்னா முக்காவாசி ஆட்சி மாற்றம் வரும் என்பது உறுதி. ஆனா நீங்க சொல்றது போல வந்து இந்த கூட்டணிகள் அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்க இல்லையா, அப்ப அந்த கூட்டணிகள்ல வந்து யாருக்கு எத்தனை தொகுதிகள் அப்படின்னு பங்கீடுகள் அப்படிங்கிறது வந்து இன்னும் திமுக, ஏன்னா அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க, ஆனா இன்னும் முடியவே இல்லை. மற்ற கட்சிகளை இன்னும் ஒரு 3 கட்சிகள் வந்து வெளியே, மதிமுகவாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், விசிக வெளியே வர மாதிரியான ஒரு நிலைமை இருக்கு. தேர்தல் தேதியும் அறிவிச்சுட்டாங்க. அடுத்த கட்ட நடவடிக்கைகள், ஏன்னா இன்னும் 30 நாட்கள் இருக்கு இல்லையா தேர்தலுக்கு. அப்ப மக்களுடைய மனநிலை இதே போல இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஐ திங்க் நம்ம வந்து இந்த கூட்டணியுடைய மூவ்மெண்ட்ஸ் தகர்ப்புனால மக்கள் மனசுல ஒரு பெரிய மாற்றம் ஏற்படாது. இது வந்து எங்களுடைய லோக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட். அதுவும் இனிமேல் இப்போ தேர்தல் ஆணையம் வந்து இப்போ அறிவிச்சதுனால இனிமேல் ஒரு பெரிய பெயர்ப்பு இருக்காது. ஒரு பக்கத்தில் இன்னொருத்தர் போகிறது பெயர்ச்சி பெருசாக அப்படி இருக்காது. ஏன்னா ஆல்மோஸ்ட் இப்போ மாதிரி ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. காங்கிரஸ், விசிகே, மதிமுக இவங்களோட தான் போகிறாங்க. திமுக அந்த பக்கம் அதிமுக, பாஜக, பாமக ஓரளவுக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ பெரிய மாற்றம் வராதுங்கிறது என்னுடைய பர்சனல் ஃபீலிங். இஃப் எனிதிங் இப்போ அந்த இடி கேசஸ்க்கு இங்கேயும் அங்கேயும் கூப்பிட்டு அது மாதிரி விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அறிவிக்கிறதுக்கு முன்னால் அதனால ஒரு பாதிப்பு ஏற்படலாம் தவிர, மற்றபடி இந்த ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட், ஆன்டி ஃபேமிலி, ஆன்டி கரப்ஷன் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இந்த முறை மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பெண்களுக்கு எதிராக நடக்கிற பல நடவடிக்கைகள் போதிய அளவுக்கு கண்டிக்காமல் இருக்கிறதுனால, பெண்களுக்கு எதிராக நடக்கிற குற்றங்களை போதிய அளவுக்கு வன்முறையோட வன்மத்தோட கண்டிக்காததுனால ஒரு ஆட்சியே கவன போகுதுங்கிறது
என்னுடைய ஃபீலிங். ஆனா இப்ப நீங்க சொன்ன மாதிரி இடி அப்படின்னு ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணீங்க இல்லையா? இப்போ தேர்தல் தேதி அறிவிச்சதுக்கு அப்புறம் இப்போ கே நேருவாக இருக்கட்டும், செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும், ஈவா வேலுவாக இருக்கட்டும், துரைமுருகன் அண்ட் பொன்முடி, இந்த செம்மண் வழக்குகள்ல இது எல்லாமே நடவடிக்கைகள் எடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா அது இன்னும் திமுக கொஞ்சம் வலுவிழந்து தானே போகும். இன்னும் கொஞ்சம் சரிவு ஏற்படும். இன்னும் ஒரு 4-5 நாட்கள் இருக்கு ரெண்டு தரப்புலையும் அவங்களுடைய வேட்பாளர்களை அறிவிக்கிறதுக்கு. அந்த வேட்பாளர் அறிவிப்பு வர்றதுக்கு முன்னால இடி யாரை வேணா கூப்பிடலாம். ஸோ அது வேட்பாளர் அறிவிப்பு வந்த அப்புறம் கூட ஒருத்தர் ரேப் பண்ணா போட மாட்டாங்களா கேஸு? சில விஷயங்கள் இருக்கு. ஒரு குற்றம் காக்னிசபிள் அஃபென்ஸ் இருப்பாங்க. அப்படி இருந்துச்சுன்னா அப்படி வரலாம். அதோடைய அடுத்த ஒரு வாரம் ரொம்ப ஒரு டேஞ்சரஸான ஒரு வாரமா இருக்கும் ரெண்டு பக்கங்கள்லையும்.